ரத்தம் ஊத்திட்டு இருக்குண்ணே. என்னடா பண்ணி வச்சுக்க அந்த பொண்ணு? உன்னை லவ் பண்ணா உங்ககிட்ட பேசணும்னா அதை கொண்டுருவியா நீ? இல்லை இதுக்கு தான் நீங்களாம் படிக்கிறீங்களா? ஏங்க நாங்களும் தான் வந்து 90s வந்து இருந்தோம். இந்த மாதிரி கேவலமான வேலையை வந்து இந்த 90s யாரும் பார்த்தது இல்லைங்க. அதாவது வந்து பொம்பளை பசங்க தொடவே போயிடுவாங்க. இப்போ நான் ஒன்னா ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல் பசங்க முதல் கொண்டு ஒன்னா மேலே கை போட்டு போதுங்க, பஸ்ல ஒன்னா உட்காந்து போதுங்க, காலேஜ்ல வந்து பைக்ல சுத்துதுங்க. ஒன்றும் புரியல. இப்படிலாம் வந்து ஃப்ரீடமா விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்களா? சரி அந்த பொண்ணு லவ் பண்ணிச்சு உடனே அது பேசுறனா நீ வாய் வார்த்தையால எவ்வளவு புரிய வைக்கலாமே. அதை விட்டு அந்த பொண்ணு கொள்றதா ஒரு தீர்வா? இல்ல பெத்தவங்களாம் வந்து இதுக்குதான் அனுப்பி வைக்கிறாங்களா? இல்ல அந்த பொண்ணை வந்து கல்லால் அடிக்கும் போது வந்து சுத்தி நீங்க வீடியோ எடுக்கிறீங்களே, அது ஒருத்தராச்சும் வந்து அவனை போய் தடுக்கலாம். எவ்வளவு பேர் இருக்கீங்க, அவன் ஒருத்தன் தானே. அவன் ஒருத்தனை வந்து உங்களால வந்து எதுவும் பண்ண முடியாதா? சோசியல் மீடியால வந்து வீடியோ எடுத்து போட்டா அது மக்கள் பார்வைக்கு போன்ற மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா? அவனை தடுக்கலாம்ல, தடுத்துருக்கலாமே. இவ்வளவு பேர் வீடியோ எடுக்கிறீங்க, எல்லாமே பசங்களா தானே இருப்பீங்க. பசங்க குரல் தான் அதிகமா கேக்குது. அந்த பொண்ணு அவ்வளவு கொடூரமா அடிக்கிறான். இதுக்குதான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து உங்க கையில அடி வாங்குறதுக்கு உங்க கையில சாகிறதுக்கு தான் அந்த பொண்ணு வந்து அனுப்பி வச்சாங்களா? இல்ல காலேஜ்ல என்ன பண்ணுதுன்னே தெரியல. காலேஜ் வருதுங்க, கட் அடிக்குதுங்க, இதெல்லாம் வந்து செக் பண்றீங்களா இல்லையானே தெரியல. ஸ்கூல் மாதிரி காலேஜ் இருக்கணுங்க. அதாவது ஸ்கூல்ல வந்து 1 டே லீவ் போட்டாலே வந்து கேட்பாங்க. காலேஜ்ல வந்து ஒரு 4 பீரியட் வந்து அட்டன் பண்றது, 4 பீரியட் இல்லாது. இதெல்லாம் வந்து என்ன இதுன்னே தெரியல. இப்படிதான் போயிட்டு இருக்கு. காலேஜ் ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் மாத்த வைங்க தயவு செஞ்சு. இப்போ வந்து இவன் தப்பு பண்ணானா இவனை வந்து ஒரு பெரிய குற்றவாளி ஆகிறத விட டிவிக்கேவை தான் பெரிய குற்றவாளி கேங்க ஆக்கிடுவாங்க. ஏன்னா வந்து டிவிக்கு ஆட்சி என்ன பண்ணுது, மாற்றம் சொன்னீங்க, இதுதான் மாற்றமான்னு சொல்லிட்டு வந்து டிவிக்கு ஆட்சியும் விஜயனாவும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து விஜயனாக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. டிஎன் கவர்மெண்ட் வந்து இதை வாட்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி வேலையை வந்து இன்னைக்கு எவனுமே பார்க்கக்கூடாது. பெண்கள் மேலே கை வைக்கிறது பயப்படணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுங்க. விஜயண்ணா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கொடூரமான தண்டனையை கொடுங்க. அப்பதான் இனி எவனும் பொண்ணுங்களை தொடர்றதுக்கே பயப்படுவான். கண்டிப்பா அந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் நாங்க நம்புறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பெத்தவங்க வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய பொண்ணு காலேஜ் படிக்கிற அவ போயிட்டு வந்து அதில் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்காதீங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பொண்ணா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்க இருந்தாலும் சரி, அடிக்கடி வாட்ச் பண்ணுங்க. கால் பண்ணி கேளுங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஒரு வேலைக்கே போனா கூட சரி, ஒரு கொஞ்சம் ½ ஹவர் லேட் ஆயிடுச்சா, எங்கம்மா இருக்கா, எது இருக்குன்னு சொல்லிட்டு கேளுங்க. தப்பே கிடையாது. நீங்க தான் சேஃபா இருக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து இப்ப சமுதாயத்துல வந்து நல்லவங்களை விட கெட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க. நார்மலான ஆளா இருப்பான், வந்து என்ன பண்ணுவானே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கணும். அந்த பையனுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு அந்த தப்புக்கு வந்து ஒரு சரியான தண்டனை வந்து டிஎன் கவர்மெண்ட் வந்து கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஜயண்ணா கண்டிப்பா வந்து மக்கள் வந்து நீங்க வந்து மக்களுக்கான ஆட்சியாக தான் நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவனுக்கு வந்து ஒரு நல்ல தண்டனை வாங்கி கொடுங்க. இனிமே எவனும் பெண்கள் மேல கையே வைக்கக்கூடாது. அவ்வளவுதான்.